இன்று மதியத்திலிருந்து இங்கே தஞ்சை தெற்கு மாவட்டத்தில் சில பகுதிகளுக்கு நான் சென்று வந்தேன். சேதுபாவா சத்திரத்துக்கு சென்றேன். அதற்கு பிறகு மதுக்கூருக்கு பார்த்தேன். ஒரு புத்துணர்ச்சி இளைஞர்களுக்கு மத்தியில். இது இளைஞர்களை புறக்கணிக்கக்கூடிய அமைப்பல்ல என்பதற்கான சான்றுகளாக 8வது வகுப்பு படிக்கிற பையன், 7வது வகுப்பு படிக்கிற பையன், 9வது வகுப்பு படிக்கிற பையன் கையில கருப்பு வெள்ளை கருப்பு கொடியுடன் அந்த மதுக்கூர் தெருகளிலே பவனி வந்த அந்த காட்சி இருக்கின்றது. அது தமிழகத்திற்கு தெளிவான ஒரு செய்தியை சொல்கின்றது. மனிதநேய மக்கள் கட்சி சுயநலம் உள்ளவர்களை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு சுயநலம் இல்லாத தூய்மையானவர்களை என்றும் அரவணைக்கும், என்றும் அவர்களுக்காக உழைக்கும், என்றும் அவர்களுடைய தலைமையிலே சிறப்பாக புதிய வரலாறை படைக்கும் என்ற அந்த சரித்திரத்தை என் அருமை சகோதரர்கள், இளம் தம்பிகள், மதுக்கூர் பவாச எனக்கு தெரியும், அவருடைய தம்பி அப்துல் ரஹ்மானை எனக்கு தெரியாது. ஒரு சிறுவன் கருப்பு வெள்ளை கருப்பு கொடியை விட்டுட்டு என் கூட பக்கத்தில் வந்தான். என்னப்பா அவன் பேர் என்னன்னா அப்துல் ரஹ்மான். என்ன வகுப்பு படிக்கிறானா? 8வது வகுப்பு. கடைசியில பக்கத்தில் இருந்த சகோதரர் சொன்னாரு பவாசனுடைய தம்பின்னு. அதே போன்று இன்னும் ஏராளமான சகோதரர்கள், எத்தனை இளைஞர்களை உருவாக்கி இருக்கின்றோம். திக்கு தெரியாமல் சென்னைக்கு வந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில நீங்கள் உதவ வேண்டும், அல்லது நம்முடைய இயக்கத்தை சேர்ந்த சகோதரர்கள், எங்க ஊரை சேர்ந்த ஒரு பிடிப்பான பையன் உங்க கையில ஒப்படைக்கின்றோம், நீங்க உங்களை செழுமையாக்குங்கள் என்று சொன்ன எத்துணை சகோதரர்களே 7 வடமரைக்காயர் தெரு என்ற அந்த பள்ளி உருவாக்கி இருக்கின்றது. இன்று வாழ்க்கையில பல்வேறு தளங்களிலே அவர்கள் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பட்டியல் போடவா? இன்று தி ஹிந்து நாளிதழனுடைய ராமேஸ்வரம் செய்தியாளராக இருக்கக்கூடியவர் மரைக்காடு பட்டணத்தைச் சேர்ந்த முகமது ரஃபி. நான் ஒரு முறை ராமநாதபுரத்துக்கு, இப்ப இல்ல பல ஆண்டுகளுக்கு முன்னால், தமுமுக மாமக பிறப்பதற்கு முன்பு நான் நினைக்கின்றேன், 2006 இருக்கும் நினைக்கின்றேன். அப்போது எங்களுடைய அன்றைய தமுமுகவினுடைய மருத்துவ சேவை அணியினுடைய செயலாளர் பாக்கர் அவர்கள், இந்த பையன் ரொம்ப துடிப்பான பையன், ஒரு பத்திரிகையாளர் ஆகணும் அப்படின்னு கனவு காண்றான், நீங்க இவனை சென்னைக்கு அழைத்து சென்று தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்று என் அன்பு சகோதரர் பொறியாளர் பாக்கர் அந்த சகோதரனை அறிமுகப்படுத்தினார். உடனே அவருக்கு ஒரு டெஸ்ட் வச்சேன். நான் இன்னைக்கு மண்டபம் அகதி முகாம்ல பார்க்க போறேன், நீ என் கூட வர்ற, நான் அங்க பல பேரை பேட்டி காணுவேன், அவ்வளோத்தையும் நீ எழுதிட்டு எனக்கு ஒரு ரிப்போர்ட்டா தரணும். அந்த சகோதரர் கூடவே வந்தார், புகைப்படம் எடுத்தார், அறிக்கை எழுதி தந்தார். பார்த்தேன், சரி இவன் ஒரு சிறந்த பத்திரிகையாளர் ஆயிடுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்தது. சென்னைக்கு வா என்று அழைத்து சென்னை புதுக்கல்லூரியில இதழியல் துறையிலே படித்தார். நாம் நடத்தி வரக்கூடிய முதலில் அன்று நடத்திய மக்கள் உரிமையிலே அவரை சேர்த்துக் கொண்டோம். அலுவலகத்தில் தங்கியே கல்லூரியில் படித்தார். பிறகு MA ஜேர்னலிசம் படித்தார். தந்தி தொலைக்காட்சியினுடைய செய்தியாளராக மாறினார். அதற்கு பிறகு இன்று தி ஹிந்து தமிழிதழினுடைய ராமேஸ்வரம் செய்தியாளராக, முன்னாடி ராமேஸ்வரம் ராஃபி என்ற பெயரில் எழுதினார், இன்று முகமது ராஃபி என்ற பெயரில் எழுதுகிறார். இளைஞர்களை புறந்தள்ளக்கூடியவர்களா நாங்கள்? இன்று நம்முடைய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய பேராசிரியர் முனைவர் ஹாஜா கனி, எனக்கு இன்றும் நினைவு இருக்கின்றது. அன்று தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய திருவாரூர் மாவட்ட தலைவராக இருந்த வெங்கலம் ஜஃபருல்லா அவர்கள் இன்று அரபு நாட்டிலே பணியாற்றி கொண்டிருக்கின்றார். ஒரு நாள் தொலைபேசியில என்னை அழைத்தார். எங்க ஊர் பையன், விஜயபுரம் பையன், சென்னைக்கு இப்ப படிக்க வர்றான், இவன் ஒரு திறமையான கவிதைகள் எழுதுவார், இவரை நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும் என்று நேரடியாக தொலைபேசியில் அழைத்துவிட்டு நேரம் கேட்டு வடமரைக்காடு தெரு அலுவலகத்துக்கு அந்த தம்பி ஆஜா கனி எனக்கு அறிமுகப்படுத்தினார். இன்று தமிழகத்தினுடைய இளம் கவிஞர்களில் முதன்மையான இடம் நம்முடைய அமைப்பு மாநில செயலாளர் ஹாஜா கனிக்கு உண்டு. இன்று தொலைக்காட்சிகளிலே நடக்கக்கூடிய அரசியல் விவாதங்களில் மிக சிறப்பான விவாதங்களை எடுத்து வைக்கக்கூடிய தமிழக சிந்தனையாளர்களில் முதன்மையான இடம் பேராசிரியர் முனைவர் ஹாஜா கனிக்கு உண்டு. அவர் தமுமுகவில் சேர்ந்தபோது அவர் பேராசிரியரும் இல்லை, முனைவரும் இல்லை. என்ன எனக்கு அவர் மேல பொறாமையா? முதலாக
சன் தொலைக்காட்சியில 2002 தான் நான் முதலாக என்னுடைய அருமை சகோதரர் இதே முத்துப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த வீரபாண்டியன் நடத்திய நேருக்கு நேர் நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டேன். அது இன்று மிசோரம் மாநில ஆளுநராக இருக்கக்கூடிய சண்முகநாதனுடன் பாபரி மஸ்ஜித் தொடர்பான விவாதம் 2 வாரம் வரும் அந்த விவாதம். அதுக்கு பிறகு தொலைக்காட்சியில பல விவாதங்கள்ல பங்கு கொண்டேன். நான் மட்டும்தான் தொலைக்காட்சியில வரணும், வேற யாரும் வரக்கூடாது என்ற எண்ணமா? கொடுத்த வாய்ப்புகளை பயன்படுத்தியவர்கள் ஆஜா கனியும் அப்துல் சமதும் அவர்கள் இன்றும் சிறப்பாக பல தொலைக்காட்சியினரால் விரும்பி அழைக்கப்படுகிறார்கள். கொடுத்த வாய்ப்புகளை பயன்படுத்த தவறியவர்கள் 2014 சென்னையிலேயே உட்கார்ந்து இந்த டிவி டிபேட் நம்முடைய பிரச்சாரத்துக்கு முக்கியமானது, வேற எங்கேயும் போகுவானா செஞ்சா அதையெல்லாம் புறக்கணித்தவர்கள். அவர்கள் மீது எனக்கு பொறாமையா? அருமை சகோதரர்களே, எத்தனை இளைஞர்களை உருவாக்கி இருக்கின்றோம்.